திருப்பரங்குன்றத்தில் பக்தர்கள் அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க சூரனை வதம் செய்ய கோவர்தனாம்பிகையிடம் வேல் வாங்கினார் முருகப்பெருமான். திருப்பரங்குன்றத்தில் கந்தசஷ்டி விழாவின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியாக நேற்றைய தினம் சூரனை வதம் செய்ய வேல் வாங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார லீலை இன்றைய தினம் கோவில் சன்னதி வீதியில் நடைபெறவுள்ளது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. விமர்சையாக நடைபெற்று வருகின்ற இந்த கந்தசஷ்டி திருவிழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி கடும் விரதமிருந்து வருகின்றனர். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சக்திவேல் வாங்குதல் நிகழ்ச்சி நேற்றைய தினம் கோவிலின் கம்பத்தடி மண்டபத்தில் நடைபெற்றது. இதனையொட்டி கோவிலுக்குள் கம்பத்தடி மண்டபத்தில் அமைக்கப்பட்ட ஆலய பணியாளர்கள் திருக்கண்ணில் சத்தியகிரீஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதே வேளையில் முருகப்பெருமானும் எழுந்தருளினார். இந்த வேளையில் முருகப்பெருமானின் பிரதிநிதியாக காப்பு கட்டி விரதமிருக்கும் சங்கர் வட்டருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் சத்தியகிரீஸ்வரர் முன்னிலையில் கோவர்தனாம்பிகையிடமிருந்து சூரபத்மனை வதம் செய்ய ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட சக்திவேலனை பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவின் சூரபத்மனை வதம் செய்ய கோவர்தனாம்பிகையிடமிருந்து வெற்றிவேல் முருகனுக்கு வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என பரவசத்துடன் கோஷங்களை எழுப்பினர்.